அண்மை செய்தி. கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பல்வேறு முக்கிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. தற்போது SC/ST ஆணையம் இது தொடர்பாக விசாரணை துவங்கியிருக்கிறது. இந்த கொலை வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசினுடைய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக ஆணைய இயக்குநர் ரவிவர்மன், உறுப்பினர் ராமச்சந்திரன் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்காக செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். இப்போ இந்த SC/ST ஆணையத்துடைய விசாரணை துவங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன விவரம்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே இந்த கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் 11 பேரை கைது செய்தார்கள். அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். 10 பேருடைய காவல் நேற்றுடன் நிறைவடைந்தது. இன்று அந்த 10 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமச்சந்தர், சென்னை இயக்குநராக இருக்கக்கூடிய ரவிவர்மன், ஹைதராபாத் இயக்குநராக இருக்கக்கூடிய ஜெகநாத் உள்ளிட்டோர் இன்று காலை முதல் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேரடியாக கொலை நடந்த இடம், அதாவது பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோவில் தெருவில் இருக்கக்கூடிய கொலை நடந்த இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டார்கள். மேலும் ஐனாவரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்குடியிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். அவர் பொற்குடி இந்த கொலை வழக்கு தொடர்பாக மனுவை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய உறுப்பினர்களிடம் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காவல்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும், CBIக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற மனுவை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய உறுப்பினரிடம் அவர் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக உள்துறையை சேர்ந்த அதிகாரிகள், அதுபோல காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை காவல்துறை இணை ஆணையராக கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய நரேந்திரன் நாயர், புளியந்தோப்பு துணை ஆணையராக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் செயலாளராக இருக்கக்கூடிய லட்சுமி பிரியா, சமூக நீதி மற்றும் மனித உரிமை ஆணையத்துடைய IGயாக இருக்கக்கூடிய ரூபேஷ் குமார் மீனா, சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அதாவது என்னென்ன நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்படவில்லை, அதே போல ஆணையம் விசாரித்ததில் என்னென்ன இந்த வழக்கில் குளறுபடிகள் நிகழ்ந்திருக்கிறது, அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை வைக்கப்படுகிறது என்பது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் ஆணையம் பரிந்துரை செய்வார்கள். அதே போல ஒரு அறிக்கையாக தயார் செய்து அது தமிழக அரசுக்கும் பரிந்துரை அளிக்கப்படும். மேலும் மத்திய அரசிற்கும் அந்த பரிந்துரை அனுப்பப்படும். தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் நடந்து வருகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.